திருத்தணிகை ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் குடும்ப விழாவின் கதாநாயகனாக இருக்கும் நிறுவனர் சேர்மன் ஐயா முனியாண்டி அவர்களே, இந்த நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகளே, ஆக்சுவலாக எனக்கு உடம்பு சரியில்லை, ரன்னிங் ஃபீவர். ஆனால் ஒரு பெரிய நிறுவனம், அதுவும் முனியாண்டி சாருடைய ஒரு 5000 குடும்பத்துக்கு மேலே பார்த்தேன். பத்தாம் கிளாஸ் படித்தவர், 12ஆம் கிளாஸ் படித்தவங்களெல்லாம் உச்சத்துக்கு கூட்டு போன ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய விழாவில் வராமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதில் எஸ்பெஷலி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலையில் ஒன்று மார்க்கெட்டிங். அதுலேயும் ரியல் எஸ்டேட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாங்க போகிறானா இல்லையானே தெரியாது. சும்மா கேட்பான், எவ்வளோ போகுது, எவ்வளோக்கு வரும், கையில் 10 பைசா இருக்காது. ஆனால் ஒரு 2 ஹவர் வேஸ்ட் பண்ணுவோம். நமக்கே தெரியும் அவன் வாங்க மாட்டான்னு, ஆனால் கோச்சிக்க முடியாது. மார்க்கெட்டிங்கில் இருக்கமா, திடீர்னு வாங்கிட்டான்னா என்ன பண்ணுறதுங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவன் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான், எரிஞ்சு உழறானுங்க அவனுங்க அப்படின்னு. அதனால் பொறுமையாக பேசணும். இந்த ஒரு படத்தில், கவுண்டமணி படத்தில் ஒரு ஆள் மில்லுக்கு 2 நெல் எடுத்துன்னு வருவார் தெரியுமா, அந்த கதை தான். மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தூண்கள் என்றால் அது மார்க்கெட்டிங்கில் இருக்கிற மக்கள் மட்டும்தான். அதுவும் ரியல் எஸ்டேட் மாதிரி இருக்கிறது. நல்லா கைத்தட்டலாம், தப்பு இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கைத்தட்டுறதுனால நிறைய இல்லை உண்மையிலேயே கைத்தட்டுறதுன்றது வெறும் பாராட்டு மட்டும் இல்லைங்க, நல்லது. அமெரிக்காலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் அடிக்கடி கைத்தட்டினீங்க வச்சிங்க, இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு இருக்குல்ல, அது தூண்டப்பெற்று செல்லு விரைவாக வளர்ச்சி அடையும், ஹார்மோன் சீக்கிரம் சுரக்கும். அதனால் என்ன பலன்னா, உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழலாம். யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க கைத்தட்டுங்க. இதில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான், அடிக்கடி கைத்தட்டுற பெண்களுக்கு முடி நீளமாக வளரும்னு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பாளரை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. சில இடத்துல அமைப்பாளரை பார்த்தா பயமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னால் ராஜபாளையத்துக்கிட்ட ஒரு கிராமத்துக்கு போனேன். பேசி முடித்த உடனே அந்த அமைப்பாளர் என்ன பண்ணிட்டாருங்க, துண்டு கிண்டு போடுவாங்கள்ல, அதெல்லாம் ஒன்றும் போடல. திடீர்னு ஐயாவுக்கு இந்த கருங்காலி மாலையை அணிவிக்கிறேன்ட்டார். சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னார், சார் கழட்டாதீங்கன்னு, எங்கேயோ போயிடுவீங்க, அவ்வளோ ராசி சார், எங்கேயோ போயிடுவீங்க, கழட்டாதீங்க, குளிக்கும்போது கூட கழட்டாதீங்கன்னாரு. பேசி ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். ராஜபாளையத்துலேருந்து வேறு ட்ரெயின் கிடையாது. அங்கேருந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு மாட்டுத்தாவணிலேருந்து சென்னைக்குன்னு பஸ் ஏறி, அது திருச்சி பக்கத்தில் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்டு, அங்கேருந்து ஒரிஜினல் மெட்ராஸுக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன். ஃபோன் அடிக்கிறாரு, சார் குளிக்கும்போது கூட கழட்டாதீங்கண்ணா. நான் சொல்ல, பல்லே வளர்க்கலையா இன்னும், ரொம்ப கஷ்டம்.
நான் இங்கே வந்தவுடனே சில அன்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போலாம் யாராவது செல்ஃபி எடுத்தாங்கன்னா பயமாக இருக்குது. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறது ஒரு மகிழ்ச்சி தான், நம்மளை கூட ஒரு ஆளாக நினைக்கிறாங்களேன்னு. இதில் என்னென்னா திடீர்னு பயமுறுத்துவாங்க. சார் ஒரு மீட்டிங்கில் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன், ஒரு 10-15 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு கார் வைக்க போகிறேன், தூரத்துலேருந்து ஒருத்தர் அப்படின்னாரு. சரி, நமக்காக ஒருத்தர் ஓடி வராருன்னு பார்த்தேன். வந்தாருங்க, மூச்சு வாங்க வந்து, சார் ஒரு செல்ஃபி சார் எடுத்தார். எடுத்துகிட்டு கேட்டான், சார் ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா. ஏங்க யாருன்னு தெரியாமல் எடுத்தீங்க என்ன? இல்லை சார் தூரமாக இருந்து பார்த்தேன், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, அதனால் எடுத்துடுவோம், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் வச்சுக்கிட்டா டெலீட் பண்ணலாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டம். இந்த ஐயாவுக்கு தெரியும், முனியாண்டி சாருக்கு இந்த பிரபலமாக இருக்கிறதுலையே பிரச்சனை இருக்குது. யாருக்குமே தெரியாத ஆளாக இருந்தால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. பிரபலமாக இருக்கிறதுல சில பிரச்சனை வரும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. நான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு அரை ஹவருக்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன். ட்ரெயின் லேட்டாக வரட்டும் தப்பு இல்லை. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் ஓடி போய் ட்ரெயின் திடீர்னு பிளாட்ஃபாரம் மாதிரி ஓடி அரை ஹவருக்கு முன்னால், அது என் கொள்கை. ஒரு ஊர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணேன், அரை ஹவருக்கு முன்னாடி போய் ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் நண்டு போகிறேன். திடீர்னு ஒருத்தர் டிஷர்ட் போட்டு செல்ஃபோனில் பேசியிருந்தார். அவர் என்ன பண்ணார், சார் 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 உங்களை எனக்கு ரொம்ப தெரியும், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அது மாதிரி நான் உங்கள் ஃபேனு. சரிங்க சார், நான் எந்த ட்ரெயின் போகிறீங்கன்னாரு. தெரியாதனமா ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். ஐயோ அது இன்னும் அரை ஹவர் இருக்குது சார், வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு. சார் ஆஃபீஸுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியுமா, அது அவர் எஸ்ஐயா. வாங்க சார் கவலையே படாதீங்க சார், நீங்களும் நானும் ஏறின பிறகு தான் ட்ரெயின் போவோம், எனக்கும் அதில் தான் டியூட்டின்னாரு. அதாவது நம்ம எங்கே காலை வைக்கக்கூடாது வாழ்க்கையிலன்னு வைக்கிறோமோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிட்டாருங்க. உள்ளே போகிறேன், உட்காருங்க சார் நான் போய் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன்னாரு. உங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எந்த கதியில் இருக்கோன்னு. அதுவும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு நீல பெஞ்சுங்க, அதில் பார்க்குறோம் ஒரு பையன் லுங்கி கட்டின்னு அந்த பக்கம் கோயினுக்கிறான். நான் இங்கே கோயினுந்தேன். அந்த பையன் என்னை பார்த்து சிரித்தான், நானும் சிரித்தேன். என்ன கேஸுன்னா, நீ என்ன கேஸுன்னு. இல்லை சார் தண்டவாளம் தான் அண்ணன் பிடிச்சின்னு வந்துட்டானுவோ. நீங்கள் வேணாம், நான் சொன்னேன் பிளாட்பாரத்தில் நன்னா பிடிச்சின்னு வந்துட்டாங்க. பிளாட்பாரத்தில் நன்னா கூட பிடிக்கிறானுங்க அவன். அதுக்குள்ளே நம்மால் வந்துட்டார், கூட ஒரு 4 கான்ஸ்டபிள் வந்து ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துக்கின்னு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், அந்த பையனை பார்த்து, டாய் இனிமேல் தண்டவாளம் கிண்டவாளம் தான்னு தொலைச்சிடும் போ அப்படின்ட்டாரு. அவன் உடனே என் காதுகிட்ட வந்து சொல்கிறான், சார் இது நல்ல போலீஸ் சார், நீ கூட உண்மையை ஒத்துக்க விட்டுருவானுங்க அப்படின்ட்டு போயிட்டான். துட்டுக்கிட்டு வாங்க மாட்டாங்கன்னு. சார் ட்ரெயின் வந்துச்சு சார், இல்லை என்ன பிரச்சனைனா ஏசி கம்பார்ட்மெண்ட்டு முன்னால் இருக்கும். எஸ்ஐ என்ன பண்ணார், நம்ம மேலே இருக்கிற மரியாதையில் கான்ஸ்டபிள் கிட்ட சாரோட பேக் எடுத்துக்கோ அப்படின்னாரு. 4 கான்ஸ்டபிள் என் பேக் எடுத்துக்கினாங்க. ஒரு எஸ்ஐ நான் நடுவில் பிளாட்பாரத்தில் நடக்கிறோம். ட்ரெயினில் இருக்கிற எல்லாம் வேடிக்கை பார்த்தான். அதை விட என்னென்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு. அதில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற ஒரு அம்மா சத்தமாக சொல்லுது, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியலன்னு. அது என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு நினச்சிக்கின்னு. சில இடத்துல பிரபலமாக இருக்கிறது கஷ்டம், பிரபலமாக இருக்கிறது கஷ்டம். நான் ஒரு எனக்கு இந்த மார்க்கெட்டிங்னு ஒன்றே ஒரு உண்மையிலேயே சொல்கிறேங்க. நான் இங்கே மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல, உங்களுக்கு தெரியாததா. சாதாரணமாக ஒரு நிறுவனம் விழா கொண்டாடுகிறது என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுவான், ஒரு ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. ஆனால் குடும்ப விழா என்று சொல்லும்போதே
அந்த நிறுவனத்தின் உயர்வு தெரிகிறது. எல்லாரையும் குடும்பமாக உறுப்பினர்களாக எந்த நிறுவனம் பார்க்கிறதோ அது உண்மையிலேயே உன்னதமான நிறுவனம். ஏன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அண்ணன் தம்பியா ஒன்று சேர்ந்து ஒரே இலக்கை நோக்கி நடக்குது. நம்ம அட்வைஸ் பண்ண வரல, உண்மையிலேயே சாதாரண மக்களிடம் பேசி பேசிய எனக்கு இன்றைக்கு உண்மையிலேயே நான் பேசுவது ஒரு சாதனையாளர்கள் நடுவிலே பேசுவது போல் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சாதனையுடைய அர்த்தம் தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் கூட பாருங்களேன், சாதனைன்னு ஒன்று கின்னஸ் புக் எடுத்து பார்ப்போம், அதெல்லாம் பாதி ஹம்பக்கு. வேலை வெட்டி இல்லாதவன் பண்ணுறது நிறைய இருக்குது தெரியல. அதில் லிம்கா அந்த அவார்டெல்லாம் அந்த அந்த ரெக்கார்டெல்லாம் பாருங்கள், பாதி வேஸ்ட்டு, வேலை வெட்டி இல்லாமல் பண்ணுறது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னான், சார் இவர் வந்து சார் 10 கிலோமீட்ரு கையாலேயே நடப்பார் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், கால் இருக்கா அவருக்கு? என்ன இருக்குது சார்? டாய் கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கிட்டா கையால் நடனான்? சார் இவர் சார் 40 பிளேடை ஒன்றா முழுங்குவார் சார். நான் இதில் என்னடா பெருமை, இதெல்லாம் சாதனை. அதோட ஒருத்தன் சொன்னான், சார் சார் இவர் சார் விஷம் இருக்கிற நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்திருக்கார் சார், 10 வருஷம் ஆகுது, யாரும் பீட் பண்ணல. நான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, என்றைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருப்பேனா? போடா போய் வேலையப்பார். சாதனைக்கு அர்த்தம் இல்லை. இப்போ நாங்கள்லாம் இப்போ எனக்கே இங்கே அவசியமாக ஏன் வரணுன்னா ஐயா சொன்னாங்க, ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே எனக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க சார் அப்படின்னாங்க. அது இல்லை, எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு நல்ல ரெசார்ட்டில் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிற மனசே ஒரு தங்க மனசு. ஒரு நிறுவனம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு என்ன சார் பண்ணோம், ஆயுத பூஜைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும். ஆனால் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும், குடும்பத்தோடு மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுதான் உயரிய குணம். நான் உங்ககிட்ட உள்ள வரும்போது என்ன கம்மி பண்ணி கொடுத்தேன், நீங்க உள்ள வந்து சைட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இடம் வாங்க வெளில போக மாட்டேன்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பா நம்ம ரெடில்ஸ்ல ஒரு மினி சென்னைன்னு சொல்லலாம். இந்த லேஅவுட்டை இந்த 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த சைட்டு டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே சொல்லலாம். சென்னையில ஒரு வீடு கட்டுறவங்க என்ன அடிப்படை தேவையோ, என்ன பேசிக் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க சைட்ல கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடுங்க இருக்கு, வீடுங்களுக்கு மத்தியிலேயே சைட் வந்திருக்கு நமக்கு. இந்த 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த சைட்டு டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே சொல்லலாம். நம்ம ரெடில்ஸ்ல ஒரு மினி சென்னைன்னு சொல்லலாம் இந்த லேஅவுட்டை. நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடுங்க இருக்கு, வீடுங்களுக்கு மத்தியிலேயே சைட் வந்திருக்கு நமக்கு. அதனால வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இமிடியேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கே வந்து வீடு கட்டிடலாம். உங்க 35 வருஷத்துல ஒரு 45,000 கஸ்டமர் இருக்காங்க. நீங்க நம்ம சைட்ல வந்து எல்லா ரோடுமே பெரிய ரோடு தான். இபி போல் வந்துச்சுன்னா உங்களுக்கு சோலார் லைட் பிளஸ் இபி போல் சொல்லி ரெண்டுமே லைட் ஃபெசிலிட்டி வந்துருது. பிளாட்டுங்களுக்கு வந்து டொமஸ்டிக் பைப்லைன் யாரும் பண்ணி கொடுத்ததில்லை, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியான மழை நல்ல காற்று, ஆனால் ஒரு சொட்டு தண்ணி இங்கே இல்லை. நம்ம கொடுத்த விலையை விட நல்லாவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக இருக்கும். ஒரு கிணத்துலேருந்து தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு, நேச்சுரல் வாட்டர் குடிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட உள்ள வரும்போது என்ன கம்மி பண்ணி கொடுத்தேன், நீங்கள் உள்ள வந்து சைட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இடம் வாங்க வெளில போக மாட்டேன்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பாக. இப்போல்லாம் நீங்கள் நல்ல ரசிகர்களாக இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போல்லாம் ரசிப்புலாம் இல்லை. சென்னை உள்ளெல்லாம் போனீங்கன்னா இலக்கியத்துக்கு கூட்டம் வர்றதில்லை, வந்தாலும் எல்லாம் 60+ சீனியர் சிட்டிசன். ஒரு 50 பேர் 60 பேர் கூட வரமாட்டாங்க, எல்லாம் காது கேட்கலன்னு முன் வரிசையில் உட்காந்துக்கிறான். இல்லைன்னா பக்திக்கு கொடுங்க,
நம்ம ஒன்று சொல்கிறோம், அவன் ஒன்று நினச்சிக்கிறான். இந்த இது போச்சு இல்லை, சசி ஒரு கோயிலில் என்னை பேச கூப்பிட்டாங்க. நாயன்மார்கள் 4 பேர்னு திருப்பி திருப்பி அப்பர் சுந்தரர். நான் அவனை புதுசாக 4 நாயன்மார் பேசலான்னு சொல்லி எரிபத்த நாயனார், குங்குளியக்கலை நாயனார், இயற்பகை நாயனார், அப்படி ஒரு 4 நாயனார் பேசினேன். ஒரு நாயனார் அறவர், இதில் இயற்பகை நாயனார்னு பேசினேன். இதில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயற்பகை நாயனார் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர், ஒரிஜினல் பேர் தெரியாது, சேக்கிழார் எழுதலை. ஏன் எழுதலைன்னு தெரியல. அவர் என்ன செஞ்சார், இயற்கைக்கு புறம்பாக செய்தார், அதனால் இயற்பகை நாயனார். இயற்கைக்கு புறம்பாக அவர் என்ன செஞ்சிட்டார், ஒன்றும் இல்லைங்க. அவருடைய பிரார்த்தனை என்னன்னா, சிவனடியார் எது வந்து கேட்டாலும் கங்கிட்ட இருக்கிறத கொடுத்துருவார். சிவபெருமான் அவரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, சிவபெருமானே ஒரு சிவனடியாராக வந்தார். வந்து என்ன பண்ணார், இவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு ஒன்று வேணும்னாரு. இவர் சொன்னார், சாமி ரொம்ப நல்லது, என்ன வேணும்னு கேளுங்கன்னு. உன் மனைவியை என் கூட அனுப்பிச்சிருன்ட்டார். அதாவது ஒரு ஆண்மகன் கொடுக்க முடியாத பொருள் மனைவி. இவர் உடனே சாமி எடுத்துக்கங்கன்னு மனைவி அனுப்பிச்சிட்டார். சேக்கிழார் சொல்கிறாரு, இயற்கைக்கு புறம்பாக செய்ததனால் இயற்பகை நாயனார். உருக்கமாக அறவர் பேசினேன். இறங்குறேன், படிக்கட்டுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறான். இப்போ வருவாரான்னு கேட்டான். யார்ரான்னு, சிவன் தான். என்னை கேட்க சொல்லு சார், மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறாங்க. தொல்லை தாங்கலை. இதையே நீ அறவர் சொல்லுங்கிற அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரசிப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான், பார்த்துக்கிறீங்களா? நான் ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு இறங்குறேன். ஒருத்தர் நேரம் வந்து, சார் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னா. அவன் என்ன நினச்சிக்கினாங்க, இந்த அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி, வக்கீல் பையன் வக்கீல், அது மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவனுக்கு அப்பா பட்டிமன்றம்னு. நான் சொன்னேன், நான் சித்த வைத்தியமாக பண்ணுறேன், பாட்டனர் முப்பாட்டனர் ஏதாவது ஒன்று கேட்கணும். நான் எஸ்பெஷலி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய பாதி வெற்றி என்ன தெரியுமா, நம்முடைய முகம். சிரிச்ச மூஞ்சி இருந்தது வச்சுங்களேன், ஜெயிச்சிடலாம். உம்முன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எதிர் சைடில் இருக்கிறவனுக்கு பேச்சே வராது. நீங்கள் என்னதான் புத்தாலித்தனமாக பேசுங்க, சிரிச்சா மாதிரியே பேசுங்க, நம்புவோம். நம்மளேங்க காலையில் கிளம்பும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது கண்ணாடி முன்னால் நின்று சிரிச்சா மாதிரி உங்கள் மூஞ்சி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். சிரித்த முகம் யாராவது இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஒரு பேங்க் உள்ளே போகிறீங்க வச்சுங்களேன், 4 கிளர்க்கு இருப்பான். ஒரு கிளர்க்கு சிரித்த மூஞ்சியோடு வேலை செய்வான். எல்லா கஸ்டமரும் அந்த கிளர்க்கு கிட்ட தான் போவான். அவனே சொல்லுவான், சார் நல்லவன் சார், சிரிச்ச மூஞ்சி சார் அப்படின்வான். சிரிச்ச முகத்தோடு இருக்கணுங்க. நம்ம எத்தனை பேருங்க சிரிக்கிறோம், சிரிச்ச முகத்தோடு இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், எத்தனையோ பில்டிங்கில் ஏறுறோம், லிஃப்ட்டில் போகிறோம். லிஃப்ட்டில் நம்ம போகும்போது நம்ம பயண தூரம் எவ்வளோ நேரம், ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே இங்கே பில்டிங் கிடையாது. 4 பேர் உள்ளே இருக்காங்க சார், நம்ம உள்ளே நுழையிறோம் 5வது ஆளாக. உள்ளே இருக்கிற 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பான். வாடா, பாகிஸ்தான் தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்ப்பான். உண்டான தான் இந்த ஃப்ளோரில் லிஃப்ட் நின்றுதா, வா. நம்மளும் சிரிக்க மாட்டோம். அது உள்ளே பார்த்துக்கிறீங்களா, சின்ன ஸ்பேஸு, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணுவான். ஒருத்தன் அந்த லிஃப்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ப்ளைவுட்டில் முட்டின்னு நிற்பான். ஒருத்தன் அன்றைக்கி தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூவையே பார்ப்பான். ஒருத்தன் எதை ராக்கெட் அனுப்புகிற மாதிரி அந்த 1 2 3 பார்ப்பான். சிரிப்பே கிடையாது சார். சிரிச்சா மாதிரி பேசுங்க சார், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் யாரையாவது கிண்டல் பண்ணுன்னா கூட, அவனை குத்தி காட்டினா கூட கோபமாக பேசாமல்
நகைச்சுவையாக பேசிங்கனாலே ஜெயிச்சிடலாம் சார். ஒரு அப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு சார். மாப்பிள்ளை அடுத்த நாள் விருந்துக்கு வீட்டுக்கு வந்துட்டான். மாமனார் தான் பொண்ணுக்கு அப்பா வாசலில் உட்காந்துக்கிறாரு. பிச்சைக்கார வந்தான். பொண்ணுக்கு அப்பா கிட்ட ஐயா ஏதாவது இருந்தால் போடுங்க ஐயா அப்படின்னா. அந்த பொண்ணுக்கு அப்பா சொன்னான் இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு. சார் மாப்பிள்ளைக்கு கேட்டுடுச்சு சார். ஆனால் மாப்பிள்ளைக்கு கோபம் வரல, சிரிச்சிட்டான். ஏன்? சொன்ன வித நகைச்சுவை. ஒரு ஆஃபீஸருங்க ஒரே வருஷம் ஒரே போஸ்ட்டு 12 கோடி ரூபா ஊழல் மாட்டிக்கிட்டான் போல. கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஜட்ஜி கேஸ் கட்டு பார்க்குறாரு. கேஸ் கட்டு பார்த்துட்டு ஜட்ஜுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரே வருஷத்தில் 12 கோடியா எப்படி? அதுக்கு அவன் ஐயா நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னா. ஜட்ஜி சிரிச்சிட்டாரு. ஏன்னா சிரிப்பு வேணும். ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு வணக்கம் எல்லாமே. நீங்கள் நம்ம என்னைக்கு சிரித்தா மாதிரி இருக்கோமோ அன்னைக்கே ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் வாழ்க்கையில். நான் உங்ககிட்ட உள்ள வரும்போது என்ன கம்மி பண்ணி கொடுத்தேன். நீங்க உள்ள வந்து சைட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இடம் வாங்க வெளில போக மாட்டேன்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பா நம்ம ரெடில்ஸ்ல ஒரு மினி சென்னைன்னு சொல்லலாம். இந்த லேஅவுட்டை இந்த 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த சைட் டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே சொல்லலாம். சென்னையில ஒரு வீடு கட்டுறவங்க என்ன அடிப்படை தேவையோ என்ன பேசிக் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க சைட்ல கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடுங்க இருக்கு. வீடுங்களுக்கு மத்தியிலேயே சைட் வந்திருக்கு நமக்கு. இந்த 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த சைட் டெவலப் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமே சொல்லலாம். நம்ம ரெடில்ஸ்ல ஒரு மினி சென்னைன்னு சொல்லலாம் இந்த லேஅவுட்டை. நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடுங்க இருக்கு. வீடுங்களுக்கு மத்தியிலேயே சைட் வந்திருக்கு நமக்கு. அதனால வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இமிடியேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கே வந்து வீடு கட்டிடலாம். உங்க 35 வருஷத்துல ஒரு 45,000 கஸ்டமர் இருக்காங்க. நீங்க நம்ம சைட்ல வந்து எல்லா ரோடுமே பெரிய ரோடு தான். இபி போல் வந்துச்சுன்னா உங்களுக்கு சோலார் லைட் பிளஸ் இபி போல் சொல்லி ரெண்டுமே லைட் ஃபெசிலிட்டி வந்துருது. பிளாட்டுங்களுக்கு வந்து டொமஸ்டிக் பைப்லைன் யாரும் பண்ணி கொடுத்ததில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியான மழை நல்ல காற்று. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி இங்கே இல்லை. நம்ம கொடுத்த விலையை விட நல்லாவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமா இருக்கும். ஒரு கிணத்துலேருந்து தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. நேச்சுரல் வாட்டர் குடிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட உள்ள வரும்போது என்ன கம்மி பண்ணி கொடுத்தேன். நீங்க உள்ள வந்து சைட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா இடம் வாங்க வெளில போக மாட்டேன்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பா நம்மளோட நம்ம பிரச்சனைன்னு பார்க்குறோமே. நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை. இந்த டேவிட்னு ஒருத்தர் சர்ச்சு உள்ளே போனார். ஃபாதர் டேவிட் தானே இஸ் ஃபாதர். ஏன் சர்ச்சுக்கு வர்றதே இல்லை? நான் தானே உனக்கு 2 வருஷம் முன்னால் கல்யாணம் பண்ண வச்சேன். எஸ் ஃபாதர். என்ன பிரச்சனை? முகம்லாம் வாடி இருக்கு. இல்லை ஃபாதர் 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கல ஃபாதர். மைசன் கவலைப்படாத. வேளாங்கண்ணி மாதாவுக்கு மெழுகுவத்தி நான் ஏற்றி ப்ரே பண்ணுறேன். போயிட்டான் முடிஞ்சு போச்சு. ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதே டேவிட் உள்ளே வரான். அதே ஃபாதர். டேவிட் எஸ் 5 வருஷமாக ஆளை காணோம். நீ ஏதோ குழந்தை பிரச்சனை. எஸ் ஃபாதர். ஏன்பா குழந்தை போதும்? அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர்? நீங்கள் ப்ரே பண்ணன்னு சொன்னீங்கல்ல, அந்த வருஷம் எனக்கு ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தது. அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்தை பிறந்தது. இப்போ ஒரு குழந்தை பிறந்துக்குது. என்னங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தின்னு எரிஞ்சுன்னுக்கிட்டு போய் அணைச்சிட்டு வந்துருங்கண்ணா.
இப்போ பிரச்சனை யார்கிட்டங்க? நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வரும். பிரச்சனை வந்ததுன்னா கூட நம்ம அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும். எஸ்பெஷலி மார்க்கெட்டிங் பாசிட்டிவாக பாருங்கள். அதாவது ரொம்ப கிட்டக்க வந்து கழட்டி விட்டுருவோம். எல்லாத்துக்கும் ஓகே ஆயிடுவாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய எனர்ஜி, நேரம், உழைப்பு ஒரு 98% செலவு பண்ண பிறகு வேண்டான்னு சொல்லும்போது நமக்கு அந்த தோல்வி இருக்குல்ல, அதை தாங்குகிற மனசு இருக்குல்ல, அதுதான் உண்மையான சாதனையாளர்கள். நீங்கள் பார்க்குற 100 பேருமே வாங்குவான் இல்லையே. நம்ம ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருமே நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்களா? இல்லையே. 10 பேரில் 2 பேர் வாங்குவாங்க. அப்போ 8 பேர்கிட்ட நம்ம பேசுறது வேஸ்ட்டா? இல்லை, அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். நமக்கு இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்று எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்த்தா முடிஞ்சு போச்சு. சார், நான் டெல்லிக்கு போனேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு. ஒய்ஃபு, நான், குழந்தை. இல்லை என்ன ஆயிடுச்சு, போனேன் ஏர்போர்ட்டுக்கு கார் வந்தது, ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஹோட்டல் உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம மூளை இருக்குல்லங்க, அது ஒரு வித்தியாசமான, நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய பார்க்குறோம். எல்லாமே அதுங்க பதிவு பண்ணி வச்சுக்கோம். எல்லாமே எப்பவுமே ஞாபகம் இருக்காது, ஆனால் தேவைப்படும் போது அது நமக்கு ஞாபகப்படுத்தும். நான் அந்த ஹோட்டல் நுழைஞ்ச உடனே திடீர்னு நான் படித்தது ஞாபகம் வந்தது. என்னென்னு, வெளியூரில் ஹோட்டலில் தங்குபவர்கள் கவனத்திற்கு என்னென்னு. ஹோட்டலில் கவனமாக இருங்க, தங்குற அறையில். சில ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, இந்த செவுத்தில் 2 அடிக்கு முகம் பார்க்குற கண்ணாடி பதிச்சு இருப்பாங்க. அந்த மாதிரி அறையில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த கண்ணாடி உள்ள கேமரா இருக்கும், உங்களை படம் முடித்து நெட்டில் போட்டுருவான் அப்படின்னு படிச்சிருக்கேன். கூடவே என்னென்னா, அது கேமரா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அந்த கண்ணாடியில் டார்ச் அடித்து பாருங்கள். ஒளி ஊடுருச்சுன்னா இல்லை, ஒளி ஊடுருவலைன்னா இருக்குது அப்படின்னு படித்தேன் நான். என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டேன், நீ பையனை கூட்டி லிஃப்ட்டில் வான்ட்டு 2வது மாடிங்க சாவி எடுத்துன்னு ஓடுறேன். கதவு திறக்கிறேன், சொல்லி வச்ச மாதிரி ரூம் அதே மாதிரி இருந்தது. டக்குன்னு நான் பண்ணேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் டார்ச் எடுத்து இப்படி பார்த்தேன். இல்லை என்னென்னா, திடீர்னு மறந்துட்டேன். என்ன, ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லையா, ஒளி ஊடுருவனா இல்லையான்னு. என் ஒய்ஃப் வந்துட்டான் மேலே, என்னங்க எங்களை கீழே விட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க இருட்டில்னு. அவகிட்ட கேட்க முடியாது. ஏன்னா ஊடுருவிச்சா ஊடுருவலாம். அவள் தமிழ் மீடியம் இல்லை, இங்கிலீஷ் மீடியம். ஊடுருவத்துக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்ல தெரியாது எனக்கு, ஏன்னா நான் தமிழ் மீடியம். வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வருகிறது, வாழ்க்கையில் எத்தனையோ சாதனைகள் செய்ய வேண்டும். சாதனைகள் செய்ய வேண்டும் என்றால் சோதனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். யார் சோதனைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.